ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? இருக்கு ப்ரோ. ஓகே. ஸோ நேற்றே சொல்லியிருந்தோம், நாங்கள் வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நான் இப்போ வந்து ஜிசிசி கம்பைலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து விண்டோஸ்லேயும் ஜிசிசி இருக்கும், இல்லை அப்படின்னா கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே, மொபைலில் யூஸ் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் டெர்மெக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இல்லைனாலும் ஆன்லைன் கம்பைலர்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஜிடிபி அப்படின்னு. ஸோ அது ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த சைஸ் எல்லாருக்கும் விசிபிளா இருக்கா? அப்படி இல்லைன்னா நீங்க ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னா உங்களால ஜூம் பண்ண முடியும். ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ சைஸ் விசிபிள்னா நான் எடிட்டர் மாற்றிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சைஸ் சின்னதாக தான் இருக்குது, ஜஸ்ட் அ மினிட். ஸோ சைஸ் விசிபிளாக இருக்கா, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சி ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லைப்ரரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுவோம். ஸோ அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம எழுதின ப்ரோக்ராம்ஸ். ஸோ அது எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு இன்புட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஏற்கனவே ஒரு கோட் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் பண்ணும்போது அதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ அதுக்காக நம்ம லைப்ரரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே இருக்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட்டாக நம்ம அதை வச்சு ஆக்சஸ் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ stdio.h, ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் லைப்ரரி. ஸோ அதாவது நம்ம கீபோர்ட்லேருந்து ஒரு இன்புட் வாங்குறக்கும் அண்ட் ஸ்க்ரீனில் வந்து அவுட்புட் ப்ரொவைட் பண்ணுறக்கும் ஸோ இந்த லைப்ரரியில் வந்து ஏற்கனவே கோர்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ நம்ம நிறையா லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுவோம் அடுத்து போக போக. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கான லைப்ரரி. ஸோ அடுத்து பார்த்தோம்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன். ஸோ ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கர்லி பேசிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த மெயின் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷன்லேருந்து தான் ப்ரோக்ராம்ங்கிறது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எல்லா சி ப்ரோக்ராமுக்குமே கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வேணும். ஸோ தென் அடுத்து இது என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல முன்னாடி வாய்ட். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன், தென் அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ தென் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள அடுத்து நம்ம கோட் இருக்கும். ஸோ அடுத்து ஓகே, தென் அடுத்து நம்ம வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு ஒரு செமிகோலன் வைப்போம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கம்பைலருக்கு வந்து ஸோ நம்ம வந்து இந்த லைன் முடிஞ்சிருச்சு, ஸோ அடுத்த லைனுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றதுக்காக. ஸோ ஏன்னா நம்ம ஒரே லைன்ஸ்ல கூட அடுத்து இன்னொரு கமாண்ட் எழுதலாம், இதே மாதிரி இன்னொரு அடுத்து பிரிண்ட் எழுத முடியும். ஸோ தென் அகெயின் செமிகோலன் வச்சு நம்ம ஒரே லைன்ல கூட ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். ஸோ அந்த டெர்மினேஷனுக்காக வந்து நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். Undefined reference to main. Sorry, ஏதோ something problem. ப்ரோ கடைசியா கோட் சேவ் பண்ணீங்களா? சேவ் பண்ணியிருந்தேன் ப்ரோ, பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ நம்ம ஆன்லைன் ஜிடிபி போய்ப்போம். அண்ணா பிரிண்ட்டுக்கு வந்து எஃப் வருமாண்ணா? வரும் வரும் வரும். ஓகே. ஏன்னா நாங்கள் படிச்ச வரைக்கும் வெறும் பிரிண்ட் மட்டும் தான் எழுதுவோம், எஃப் எழுதுனது இல்லை. நாங்கள் கோட் பண்ணுவோம். அது வந்து பைத்தான்ல தான் நம்ம அப்படி எழுதுவோம். C++ கூட பண்ணியிருக்கோமே. இல்லை C++ல வந்து நம்ம சி அவுட் யூஸ் பண்ணுவோம், பிரிண்ட் ஆஃப் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. ஸோ ஜஸ்ட் அதே கோட் தான், பிரிண்ட் பண்ணோடனே நமக்கு ஹலோ வேர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் ஜிடிபி. ஸோ வந்து உங்கள் கம்பைலர் வந்து சம் வேரல்ஸ் இருக்கும், நீங்கள் உங்கள் கோடை மட்டும் அங்கே பாஸ் பண்ணுவீங்க, அங்கே ரன் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ என் சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம்னு தெரில, சம்திங் ஆட்டம் எடிட்டரில் தான் பிரச்சனை நினைக்கிறேன், அது சரியாக ஒர்க் ஆகலை. ஸோ ஓகே, இன்றைக்கி இது பார்த்துப்போம். நீ அடுத்த கிளாஸில் வந்து நம்ம நார்மல் ஆஃப்லைன் கம்பைலர்ஸை யூஸ் பண்ணிப்போம். ஸோ ஆக்சுவலாக அப்படியே ஃபஸ்ட்டு வாய்ட் கொடுத்துருந்தேன், தென் இன்ட்டு மாற்றினேன். ஸோ அது வந்து நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் முன்னாடி டைப் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் அது இன்டீஜர்ஸ் வாய்டு அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதுக்காக சொன்னேன். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து ஸோ அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிட் கோட் மாதிரி. ஸோ மெயின் ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது வந்து எக்ஸிட் கோடாக இருக்கும் இதுக்கு. ஸோ மற்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸோ அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணோம்னா ஸோ அது ப்ரீவியஸ் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, பிபிடி விசிபிளாக இருக்குல்ல எல்லாருக்கும்? இருக்கு ப்ரோ. ஓகே, ஸோ கேரக்டர் செட்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்ஃபபெட், டிஜிட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும். ஸோ அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸுங்கும் போது இதெல்லாம் தான் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஸோ ஆக்சுவலாக நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஸோ அப்படியே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வாய்ட், இன்ட், மெயின். ஸோ இதில் இருக்க எல்லாமே கீவேர்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து வேற எந்த பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது இந்த ப்ரோக்ராமில். ஸோ அது போக போக நம்ம பார்ப்போம், போக போல அடுத்தே பார்ப்போம்.
ஸோ அதுக்கடுத்து எஸ்கேப் சீக்வன்ஸ். ஓகே, இப்போ ஜிடிபி போய்ப்போம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு வேர்ட் பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்து நான் இன்னொரு லைன் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை நான் ரன் பண்ண போயிடுச்சு. ஸோ அடுத்து நான் கொடுக்குற பிரிண்ட் வந்து எனக்கு அதே லைனில் வருது. ஸோ இப்போ அப்படி வரக்கூடாது. ஸோ இதை வந்து நான் ஸ்கிப் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் ஸ்பெஷலாக ஒரு கேரக்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே ஏதாவது யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ளே, ஸோ எனக்கு அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஸோ சம் ஸ்பெஷல் கேரக்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் அதுக்கும் ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இப்போ ஸ்லாஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்லாஷ் மாறிடுச்சு. ஸோ இந்த கேரக்டர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து அதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் இருக்க கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். எஸ்கேப் சீக்வன்ஸஸ்க்கு ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ வந்து பேக் ஸ்பேஸ் போகணும் அப்படின்னா பி, ஃபீடுக்கு வந்து எஃப், நியூ லைனுக்கு வந்து என், ஸோ ஆர் ரிட்டர்ன், ஹரிசாண்டல் டேப், வெர்டிக்கல் டேப். ஸோ இப்போ வந்து நான் டபுள் கோட்ஸ்குள்ளேயே ஒரு ஸ்லாஷ் போடணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து டபுள் ஸ்லாஷ் போட்டோம்னா தான் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் வரும். ஸோ அது வந்து ஒரு எஸ்கேப் சீக்வன்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்லாஷ். ஸோ அதை வந்து எஸ்கேப் பண்ணிடும் நம்ம ப்ரோக்ராம் ஃப்ளோ. ஸோ தென் அதே மாதிரி தான் சிங்கிள் கோட்ஸுக்கும். ஸோ வெறும் சிங்கிள் கோட்ஸ் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ தென் டபுள் கோட்ஸ், கொஷின் மார்க் அண்ட் கடைசியில் இருக்கிறது வந்து நல் கேரக்டர்னு சொல்லுவோம். ஸோ நல் கேரக்டர் இந்த சென்ஸ் அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை. ஸோ அது வந்து நல். ஸோ அதுக்கு வந்து ஒரு டைப் இல்லை. ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் முக்கியமான விஷயம் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ் ஐடென்டிஃபயர்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இப்போது நம்ம ப்ரோக்ராம் வந்து ஒரு எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா ஸோ சம் வேல்யூஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ நான் ஒரு நியூமரிக்கல் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏபி, ஸோ சம் நம்பர்ஸ் 2 and 3 அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து சிபியோட அந்த ரேமில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் அதை வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த மெமரி லொக்கேஷனை ரெஃபர் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு ஏதாவது தேவைப்படுது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து நான் அந்த 1 0 ஸோ அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து என்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா லொக்கேஷன் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அதுக்காக வந்து வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வேரியபிள் ஸோ இப்போ ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு நம்ம அதுக்கு வந்து வேல்யூ அசைன் பண்ணிப்போம். ஸோ இப்போ ஏ, ஸோ இது வந்து நமக்கு ஒரு வேரியபிள் இப்போ. ஸோ அதுக்கு வந்து நம்மளால் வேல்யூ அசைன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த லொக்கேஷனை வந்து இந்த ஏ வந்து இப்போ ரெஃபரன்ஸ் பண்ணுது. ஸோ இந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸஸ் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்குமே ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம் 32 கேரக்டர்ஸ் 32 இருக்கும்னு நினைக்கிறேன் வேர்ட்ஸ். ஸோ எதுவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஸோ இப்போ ஏ அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் இதுக்கு என்ன வேணால் கொடுக்கலாம், NUMBR நம்பர் அப்படின்னு. ஸோ இது ஸ்டார்டிங் வந்து ஒரு ஆல்ஃபபெட்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ அண்டர்ஸ்கோர். ஸோ அண்ட் தென் அது ஃபாலோ பண்ணி வர்றது எல்லாமே ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்பர்ஸ் இருக்கலாம், மறுபடியும் கேரக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து நம்ம விஷயம் தான். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் என்ன செக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து 2 அப்படிங்கிறத அதுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ தென் அடுத்து நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இல்லை இப்போ ஏக்கு நான் மறுபடியும் அதையவே வேற வேல்யூ அசைன் பண்ணலாம். இப்போ சிம்பிளாக அசைன்னு சொன்னேன்.
ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு இப்போ 2 அந்த மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் இல்லை, ஸோ கேரக்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ அதோட மெமரி சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்காக தான் டைப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஸோ இன்டீஜர் டைப் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஒரு 4 பிட்ஸ் அலர்ட் ஆகும். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ள வந்து நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, பேசிக் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளால் டைப்ஸ் புதுசாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டீஜர் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பழைய ப்ராசஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா 32 பிட் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இதுக்கு வந்து டோட்டல் மேக்ஸிமம் சைஸ் பார்த்தோம்னா 2 பைட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாத்துலேயுமே 4 பைட்ஸ். ஸோ அண்ட் தென் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d அண்ட் %i இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அந்த டைப்பையும் அந்த சைஸஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ அண்ட் தென் கேரக்டர். ஸோ கேரக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இந்த ஏபிசிடி இப்போ 1 2 3 இது எல்லாமே நமக்கு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கேரக்டராக யூஸ் பண்ண முடியும். ஸோ அண்ட் தென் நம்பர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ 1 கேரக்டராகவும் இருக்கும், நம்பராகவும் இருக்கும், ஆனால் அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ ஏன்னா அது வந்து இன்டீஜர் வேல்யூ. ஸோ இது வந்து ஆக்சுவலாக கேரக்டர் வேல்யூ. ஸோ தென் அகெயின் பார்த்தோம்னா கேரக்டருக்கு வந்து சைஸ் 1 பைட் தான். ஸோ தென் அடுத்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் அப்படிங்கும்போது நமக்கு டெசிமல் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, 1.000 இந்த மாதிரி நம்மளால் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ தென் டபுள். ஸோ டபுளோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டோட அதிகமாக இருக்கும், 8. ஸோ நம்ம வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அந்த சைஸ், அதாவது டெசிமல் பிளேசஸை 4லேருந்து இன்னும் 8 வரைக்கும் நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கு டிஎஃப், அதுக்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபை பார்த்தீங்கன்னா எல்எஃப், ஃப்ளோட்டுக்கு வந்து எஃப். ஸோ அடுத்து வந்து ஷார்ட் இன்ட். ஆக்சுவலாக இப்போது நம்ம நம்பர்ஸ் நம்ம அவ்வளோ லென்த்தாக இல்லைங்கிறப்போ 2 பைட்ஸில் 2 பைட்ஸுக்கு ஃபிட் ஆகிற அளவுக்கு நம்பர்ஸ் 2 பைட்ஸ் அப்படிங்கும்போது 2^8 2^8 வரைக்கும் பார்த்தோம்னா என்ன வேல்யூஸ் வரும்? ஸோ யாராவது கால்குலேட் பண்ணி பாருங்க, கால்குலேட் பண்ணி சொல்லுங்க இப்போ. ஸோ அந்த லென்த்தாக இருக்கும் 2^8 வரைக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா அன்சைன்ட் இன்ட். ஸோ அன்சைன்ட் இன்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வராது. ஸோ வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த இன்ட் மற்ற இன்ட்லலாம் பார்த்தோம்னா நம்மளால் நெகட்டிவ் வேல்யூஸ் வச்சுக்க முடியும். ஸோ அண்ட் தென் லாங் இன்ட். ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த 4 பிட்ஸோட நம்ம லாங்கான ஒரு இன்டீஜர் வேல்யூ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ 8 நமக்கு தேவைப்படும். ஸோ 8 பைட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல. ஸோ லாங் இன்ட். தென் அதே மாதிரி அன்சைன்டு லாங் இன்ட். ஸோ அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அன்சைன்டு லாங், அப்புறம் சைன்டு கேரக்டர், அன்சைன்டு கேரக்டர், லாங் டபுள். ஸோ இது எல்லாத்துக்குமே அந்த சைஸஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ லாங் டபுளுக்கு பார்த்தோம்னா 16 வரைக்கும் நமக்கு பைட் சைஸ் போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அப்படியே ஆக்சுவலாக நம்ம பிரிண்ட் பண்ணோம் இல்லையா, printf. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு அவுட்புட் ஆப்ரேட்டர்னு வைங்களேன். ஸோ இது வந்து ஸ்க்ரீனில் நம்மளால் டிஸ்பிளே பண்ண முடியும் நம்ம ஒரு வேல்யூஸை. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு நம்பர் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இன்டீஜர் டைப்பில். ஸோ ஏ அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒரு 5 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் வச்சு நம்ம வேல்யூ 5 அப்படின்னு அசைன் பண்ணுவோம். ஸோ தென் அதை நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ %d, a. ஸோ இப்போ 5ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்க முடியும். ஸோ இந்த இது ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா the value is 5 அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ தென் இதுக்கு நம்மளால் கேரக்டர்
ஸோ இப்போ அப்படியே நம்ம யூஸ் பண்ணதுக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த 5ம் இந்த 5 ஈக்குவல் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு கேரக்டர். ஸோ ஆஸ்கி வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும் ரெண்டுக்கும். ஸோ பார்த்தோம்னா இதை நம்ம பர்சன்டேஜ் டியாக பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு இன்டீஜராக பிரிண்ட் பண்ணோம்னா இதோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ 53 ஸ்மால் ஏவோட ஆஸ்கி வேல்யூ 53 நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, சாரி 5ஓட ஆஸ்கி வேல்யூ 63 நினைக்கிறேன். ஓகே 97. ஸோ இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம ஏ தான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஏவோட ஆஸ்கி வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும் இப்படி அதாவது ஒரு கேரக்டரை வந்து நம்ம இன்டீஜராக பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ தென் அடுத்து ஃப்ளோட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நான் அந்த இடத்துல வந்து நம்ம அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஏ அப்படிங்கிறத மாற்றி யூஸ் பண்ணோன்னே எனக்கு எரர் காட்டுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2.23 அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலாக இன்னும் ஒரு 4 டெசிபிள்ஸ் அதோட எக்ஸ்ட்ராவே ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக இப்போ இதுக்கு நம்ம டபுள் அசைன் பண்ணுவோம். ஸோ டபுள் அதே தான் நமக்கு வந்து இன்னும் அதோட சைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த 4 நம்ம இன்னும் பெரிய டெசிபிள் வேல்யூஸ் நம்மளால் கொடுக்க முடியும். தென் நெக்ஸ்ட் என்ன டைப் பார்த்துக்கலாம். ஸோ ஷார்ட் இன்ட், அன்சைன்ட் இன்ட், ஸோ நெகட்டிவ் வேல்யூ நம்ம செக் பண்ணல. ஸோ இன்ட், ஸோ இப்போ இன்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு டெசிபிள் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ இன்னும் எனக்கு அது ஃபோட்டில் இருக்கு, நான் சேஞ்ச் பண்ணல தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு டெசிபிள் வேல்யூவை நம்ம அதாவது இன்டீஜர் வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது இன்டீஜர் பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்கும், அதுக்கு பின்னாடி இருக்க டெசிபிள் பார்ட்டை எடுத்துக்காது. ஸோ இப்போ -2 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். ஸோ இதுவே நம்ம அன்சைன்ட் இன்ட்ல பண்ணோம்னா நமக்கு நெகட்டிவ் முடியாது. ஆக்சுவலாக நெகட்டிவ் வராது, எதுவும் தெரியலையே. ஸோ அடுத்து லாங் இன்ட். ஸோ நீங்கள் அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கம்பைலரில். ஸோ எல்லாமே வந்து நமக்கு இன்னும் அதிகமான ஒரு வேல்யூஸை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்டீஜருக்கு பதிலாக இப்போ நீங்கள் வந்து வேறு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபை மாற்றணும். ஸோ இப்போ நான் அன்சைன்ட் இன்ட்டுக்கு வந்து மாற்றலை, அதனால தான் எனக்கு இன்டீஜராக பிரிண்ட் பண்ணனால தான் -2 அப்படியே வந்துருக்கு. ஸோ என்னால் வந்து அந்த இடத்துல மைனஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ சம் கார்பேஜ் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா?
யாருக்குமே எந்த டவுட்ஸும் இல்லையா? நான் ரிட்டர்ன் 0 மட்டும் எதுக்குன்னு சொல்ல முடியுமா? ஒரு நிமிஷம். ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் எத்தனை பிட் ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது அப்படியே டபுள் ஆகும். ஸோ அதாவது ஃப்ளோட்டுக்கு வந்து 4 இருக்கா, ஸோ அது வந்து டபுளுக்கு அப்படியே டபுள் சைஸ் ஆகும். 2 டைம்ஸ் நமக்கு 8 பைட்ஸ் அந்த இடத்துல இருக்கும் டபுளுக்கு. ஃப்ளோட்டுக்கு 4 இருக்கும். ஸோ ரிட்டர்ன் 0. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸிட் ஸ்டேட், அதாவது ஒரு எண்ட் ஆஃப் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ரிட்டர்ன் 0. ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதை இல்லைனாலும் உங்கள் ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக தான் ஃப்ளோ ஆகும். ஸோ அதாவது அந்த ஃபங்க்ஷனோட எண்டுக்கு வந்துச்சுன்னா அதுவே ரிட்டர்ன் ஆகிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியும் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல ரிட்டர்ன் கொடுக்குறேன், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல இப்போ ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அடுத்து இருக்க எனக்கு பிரிண்ட் வேல்யூ இஸ் அது வந்து ஆக்சுவலாக அந்த எக்ஸிக்யூட்டே ஆயிருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ ஏன் இங்கே ரிட்டர்ன் 0 பண்ணியிருக்கோம்? ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்டீஜர் சொல்லியிருக்கோம். ஸோ வாய்ட் கூட நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம யூஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த இடத்துல வாய்ட் வச்சு நம்ம ரன் பண்ணாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ வாய்ட் அப்படிங்கும்போது ஸோ நம்ம அது என்ன டேட்டா டைப்னு நமக்கு இன்னும் டிஃபைனே பண்ணலை. ப்ரோ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகல ப்ரோ. ஓகே மறந்துட்டேன். ஸோ இப்படி இருந்துச்சா? ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராமோட எண்டை டினோட் பண்ணுறக்காக தான் நமக்கு அந்த ரிட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்ன் இல்லைனாலும் நமக்கு வந்து ப்ரோக்ராம் ஃப்ளோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ அதில் இருக்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ இந்த ரிட்டர்னை நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ரோக்ராம் ஃப்ளோ அந்த இடத்துலேயே முடிஞ்சிடும். ஸோ அடுத்த பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அடுத்து இருக்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே ஒர்க் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல இப்போ ஹலோன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ அது கீழே இருக்க அந்த வேல்யூ ஈஸ் அப்படிங்கிறது எதுவுமே பிரிண்ட் ஆகாது. செமிகோலன் ஜஸ்ட் செமிகோலன் யூஸ் பண்ணிட்டேன். பிரிண்ட் எஃப் ப்ரோ. ஓகே. ஸோ ஆக்சுவலாக அந்த ரிட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு எண்டை தான் டினோட் பண்ணுது, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனோட எண்டு. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ வாய்ட் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா ப்ரோ ப்ரெசென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அது இன்னொரு தடவை சொல்லுங்க ப்ரோ. வாய்டு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல மெயினில் வந்து இன்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணும்போதுமே அதுக்கு முன்னாடி வந்து ஸோ அது என்ன டைப்பை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ வாய்டு அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக இப்போ நம்ம ரன் பண்ணாலும் அதே எக்ஸிக்யூஷன் ஃப்ளோ தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரிட்டர்ன் 0 யூஸ் பண்ணிட்டு இன்ட் யூஸ் பண்ணிட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதாவது வாய்ட் டேட்டா டைப் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு நல் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஸோ அது எதுவுமே இல்லை. ஸோ இங்கே ஸ்லாஷ் அடுத்த லைனுக்கு வந்துடும். ஸோ ஸ்லாஷ் டி ஸோ ஜஸ்ட் ஒரு 5 டேப் போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க ஒவ்வொன்றா. ஸோ கம்பைலரில் சும்மா ட்ரை பண்ணுங்க இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ இல்லைனா இப்போ ட்ரை பண்ணுங்க அப்படியே. இப்போ ஸோ சிம்பிளாக ஏதாவது ஹலோ கூட அந்த மாதிரி ஏதாவது பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இப்படியே லைவா. ஸோ ஆன்லைன் ஜிடிபியில் ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்க. ஸோ இல்லை அப்படின்னா கம்பைலர்ஸ் ஏற்கனவே இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு ஆன்லைன் ஜிடிபி ட்ரை பண்ணுங்க. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ கோட் பிளாக்ஸ் இல்லைனா ஜிசிசி ஏதாவது ஒன்று உங்கள் விஷயம். லேப் இருக்கா? மேக்ஸிமம் எல்லாத்தையும் லேப் வச்சிருக்கீங்களா இல்லை எல்லாரும் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறீங்களா? மொபைல். ஓகே ஓகே, மொபைல் ஆன்லைன் ஜிடிபி அப்படின்னு டைப் பண்ணுங்க ப்ரௌசரில். லேப் இருக்கும், பிரச்சனை இல்லை. லேப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ மொபைலுக்கும் லேப்பும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. மொபைல்லையும் டைப் பண்ணலாம். பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆன்லைன் ஜிடிபியில் கொஞ்சம் டைப் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோனில் நீங்கள் இது பண்ணலாம். சும்மா க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு ஜிடிபி கம்பைலர்னு போட்டு தம்பி ஒரு தடவை ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே ப்ரௌஸ் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே. ஸோ ஆன்லைன் ஜிடிபி அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டே எவ்வளோ வந்துருக்காட்டி எனக்கு ஹைலைட்டில் காட்டுது. ஸோ ஆன்லைன் டீபகர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபால்ட் கோடு இருக்கும். ஸோ அதை எரேஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் நிறையா லாங்குவேஜஸ் ரன் பண்ணலாம். சி, C++, C++, 14, 17, பைத்தான், ஜாவா, பிஹெச்பி அந்த மாதிரி. ஸோ அந்த இடத்துல மேலே லாங்குவேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது சி செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் சும்மா அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணிட்டு சும்மா ஒரு ஹலோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைனா அதை ஒரு வேல்யூ அசைன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் இன்டீஜர் ஃப்ளோட் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வேறு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள். ஸோ எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பழகிக்குங்க. ஸோ எல்லாமே வந்து கூகுளே இருக்குது. ஸோ சர்ச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு எரர்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ சிம்பிளாக அந்த செமிகோலன் எடுத்துகிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஒரு எரர் வரும். ஸோ இது படித்து பார்த்தீங்கன்னாவே மேக்ஸிமம் புரியும். ஸோ எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் த டோக்கன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளிக் பண்ணால் ஜிடிபியில் வந்து டேரெக்டாக அந்த லைனுக்கே போயிடும் எந்த இடத்துல எரர் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்படியே உங்களுக்கு அது புரியல அப்படின்னா காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு கூகுள் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் வருது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோவில் வரும். ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எல்லாமே யூஸ் பண்ணி பழகுங்க அப்படியே. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜிட்டப், ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இதெல்லாமே. ஸோ இப்போ யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்களா? இப்போ யாருமே ட்ரை பண்ணலையா? அப்போ இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுங்கப்பா. இல்லை நீங்கள் தான் இப்போ ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகே ப்ரோ. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்கில் அதிகமாகும். ஸோ எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் படிச்சிட்டாலும் சரி, அதை கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும். நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது, அது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜில் இருக்க ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்.
மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ ஆஃப்லைனில் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஜிசிசி ஹலோ டாட் சின்னு போட்டிருக்கேன். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. தென் லிஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா தென் ஏ டாட் அவுட் அப்படின்னு ஒரு ஸோ நீங்கள் எந்த நேமே ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா ஏ டாட் அவுட் அப்படின்னு வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஏ டாட் அவுட் ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ட் அது. ஸோ இங்கே ஒரு ஸ்லாஷ் ஸோ இப்போ நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீகம்பைல் பண்ணணும். பண்ணிவிட்டு அப்புறம் ரன் பண்ணோம் அப்படின்னா ஸோ அப்போ தான் அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தென் இன்னொரு வே கம்பைலிங் பார்த்தோம்னா நம்ம ஃபைல் நேமை ஸ்பெசிஃபை பண்ண முடியும். .c search file or directory. ப்ரோ hello.c சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவுட்புட் பேராமீட்டர்ல hello.c போட்டிங்க கம்பைல் பண்றதா hello போட்டு ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததுக்கு போகலாம், ஆப்ரேட்டர்ஸ்க்கு போகலாம். ஸோ இப்போ அந்த பேசிக்காக அந்த ப்ரோக்ராமில் ஃப்ளோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல? ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்கள். அண்ணா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இப்போ %d அது இருக்கும்போது அதுக்கு சிங்கிள் கொட்டேஷன் கொடுக்கணுமா? இல்லை, மொத்தமாக நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே அது யூஸ் பண்ணுவோம் %d அப்படிங்கிறத. அதுக்குன்னு தனியாக சிங்கிள் கோட்ஸ் இல்லைனா டபுள் கோட்ஸ். இருங்க நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியே காட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இன்ட்ல நம்மக்கிட்ட ஒரு மாமா அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் 3 நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் இதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெறும் ஸோ நம்மளும் பிரிண்ட் பண்ணோம் நமக்கு வராது. ஸோ எரர் தான் த்ரோ பண்ணும். ஸோ தென் நம்ம டைரெக்டாக வந்து %d, நம் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியாது. ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ டபுள் கோட் யூஸ் பண்ணாலும் சரி, சிங்கிள் கோட் யூஸ் பண்ணாலும் சரி. வார்னிங் காட்டுது. ஓகே, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுங்க. சம் வார்னிங் காட்டுது.
ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு பர்சன்டேஜ் இன்னும் மட்டுமே கொடுத்து பார்ப்போம். ஸோ நம்மளால் இப்படி அந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் இந்த இடத்துல எரர் த்ரோ பண்ணியிருக்கும். ஸோ விசிபிளாக இருக்கா எரர்? ஸோ இந்த மாதிரி ஒரு எரர் த்ரோ பண்ணும் நீங்கள் அப்படி டைப் பண்ணியிருந்தீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு போவோம். ஸோ இப்போது என்கிட்ட வந்து சம் வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஏதாவது இப்போ ஒரு ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் கேரக்டர். ஸோ தென் அடுத்து இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு num2 ஈக்குவல் டு 5 அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ ஒரே டைப்பாக இருக்கும்போது ஸோ நம்ம அது எல்லாமே இந்த ஒரே இன்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை செப்பரேட் லைனில் நம்ம டிக்ளேர் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் நம்ம ஒன் ஸோ 5 + 3 8 அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். So subtraction, so multiplication, so and then division. So just confusion. So 5 வந்து நம்ம இப்போ 3ஆல் டிவிசிபிள் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நார்மல் டிவிஷனுக்கும் இதில் நம்ம கம்பைலர் இப்போ எப்படி டிவைட் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் இருக்க டெசிமல், அதாவது ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணாது நமக்கு. ஸோ அடிஷன், தென் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், தென் 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ தென் நமக்கு ரிமைண்டர் வேணும் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல நமக்கு ரிமைண்டரை மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். சேவ் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ரிமைண்டர் 3 அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ num3 அப்படின்னு. ஸோ இது ரெண்டோட ரிசல்ட்டை என்னால் இப்போ அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது ஈக்குவல் டு சிம்பிளுக்கு ரைட் சைட். ஸோ ரைட் சைடில் இருக்க வேல்யூஸை வந்து லெஃப்ட் சைடுக்கு அசைன் பண்ணோம். ஸோ இப்போ num1 + num2 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு தென் num3க்கு அசைன் பண்ணோம். ஸோ தென் இந்த இடத்துல இப்போ நம்ம num3 போட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் ரிசல்ட் தான். ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ தென் இது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பேரிசன்ஸ் பண்ண முடியும். less than
ஸோ இந்த கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம்னா ஒன்று வந்து அது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படிங்கிறதான் ரிட்டர்ன் பண்ணும். ட்ரூ அப்படிங்கும்போது 1, ஃபால்ஸ் அப்படிங்கும்போது 0. ஸோ 1 கிரேட்டரா? ஸோ கிடையாது, ஏன்னா 3 less than 5 தான். ஸோ 0 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அடுத்து லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து அது கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ஸோ அதனால அந்த இடத்துல 1 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் இப்போ வந்து எனக்கு இப்போ 2 வேல்யூமே 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். அந்த டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. ஸோ இந்த இடத்துல இப்போ 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ ஏன்னா இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ அதனால ட்ரூவாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸோ லெஸ் தென். ஸோ அது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. சரி, அது ரெண்டு ஈக்குவல். ஆனால் 1 வந்து லெஸ் தென் கிடையாது. நம்ம 1 வந்து லெஸ் தென் கிடையாது. ஸோ அது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அதனால வந்து இந்த இடத்துல ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ். தென் கமெண்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நான் ஏதாவது டைப் பண்ணோம் அப்படின்னாலும் ஸோ அதை வந்து கம்பைலர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அந்த லைனை எடுத்துக்காது. ஸோ இப்போ வந்து நான் ஸோ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் num3க்கு 0 நான் அசைன் பண்ணியிருக்கேன். தென் நான் 3யோட வேல்யூவை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ 3 + 3 ஸோ 6 நமக்கு அசைன் ஆகணும் num3க்கு. ஸோ ஆனால் ஆயிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம டபுள் ஸ்லாஷ் ஆட் பண்ணியிருக்கோம்னா கம்பைலர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் லைன்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அது எதுவுமே கம்பைல் பண்ணக்கூடாது. அப்படிங்கும்போது ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ தென் அடுத்து நம்ம ஸ்டார் ஸ்லாஷ். ஸோ இது வரைக்கும் நம்ம அடுத்து என்ன லைன்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணாலும் ஸோ அது இந்த எடிட்டர்லேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அது வந்து டிம்மாக காட்டும் ப்ரௌன் கலரில். ஸோ அது எதையுமே கம்பைலர் வந்து கம்பைல் பண்ணாது. ஸோ இது வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது ஏதாச்சும் டவுட் இருக்கா? இந்த ஆப்ரேஷன்ஸ் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல, இதெல்லாம் நம்ம சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் தான். யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா அதில்? ஓகே. ஸோ அண்ட் தென் ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ ஒரே லைனில் செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா num1 வந்து லெஸ் தெனாக இருக்கான்னு பார்க்கணும், தென் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் இப்போ நான் ஒரு ஈக்குவல் டு ஆட் பண்ணுவேன். ஸோ இது இல்லாமல் இன்னொரு வே நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா லெஸ் தெனாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இந்த டபுள் லைன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ ஏதோ ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் இந்த இடத்துல அது வந்து ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ num1. ஸோ இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ரைட் சைடில் இருக்க வேல்யூ ஈக்குவலான்னு செக் பண்ணும். இந்த மாதிரி நம்ம டபுள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணும்போது ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. ஸோ அது வந்து சிங்கிள் ஈக்குவல் டு.
ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. சப்போஸ் ஸோ இப்போ ஆர் ஆப்ரேட்டர் இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ 2 ஆம்பர்சன்ட். ஸோ இந்த அண்டு வந்து ஆம்பர்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி 2 ஆம்பர்சன்ட் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா ஸோ இது அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ 2 சைடுமே ட்ரூவாக இருக்கணும். ஸோ ரெண்டுமே 1 ரிட்டர்ன் பண்ணால் தான் டோட்டலாக 1 ரிட்டர்ன் ஆகும். ஸோ 1 1 இருந்தாலும் அது ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 0 ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ அப்போ நம்ம ஆர் யூஸ் பண்ணும்போது ஸோ 1 தான் ட்ரூ ஆகும். ஸோ இந்த ஈக்குவல் டு கண்டிஷன் மட்டும் ட்ரூவாக இருக்கும். ஸோ இது வந்து 0 தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர் வந்து நமக்கு ஸோ அதை வந்து ஏதோ 1 ட்ரூவாக இருக்கும்போது நமக்கு ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அண்டு வந்து அப்படி பண்ணலை. ஸோ இது 1 வந்து ஃபால்ஸாக இருந்த உடனேவே நமக்கு வந்து 0 ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஓகே சரி, அடுத்து ஃபைனலாக பார்த்தோம்னா இப்போ ஸோ இப்போ நம் 3 இருக்கு. ஓகே ஸோ நான் நம்மள 3 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இன்க்ரிமெண்ட் இந்த சென்ஸ் நம்ம வந்து ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுவோம். ஸோ 3 இருக்கு அப்படின்னா அது 4 ஆக்கும் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கும்போது. ஸோ மறுபடியும் நம்ம இன்க்ரிமெண்ட்டை பண்ணோம்னா ஸோ 5 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்த்தோம்னா num1 ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோம், num1 ஈக்குவல் டு num1 + 1. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ num1 3 இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடை பார்க்கணும். ஸோ num1 3 ஸோ +1 4 ஆகிடும். ஸோ அந்த 4 வந்து மறுபடியும் num1க்கு அசைன் பண்ணிடும். ஸோ num1ஓட வேல்யூ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 4 மாறிடும். தென் நமக்கு இந்த இடத்துல 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். செக் பண்ணி பார்த்துருவோம். சேவ் பண்ணலாம். ஸோ 4 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ தென் ஸோ இதுவும் அதே எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த 2 எக்ஸ்பிரஷனுமே ஈக்குவல் தான். ஸோ அகெயின் இது 4 தான் வருது. அகெயின் இதே மாதிரி ஒரு 2 இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ஸோ 5. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 டைம் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கோம் வேல்யூவை. ஸோ 3 இருக்கிறது 4, தென் அகைன் 5 ஆகிட்டு நமக்கு அது பிரிண்ட் ஆகுது. ஸோ தென் இன்க்ரிமெண்டிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது வந்து பைனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம 2 வேல்யூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ யுனாரி ஆப்ரேட்டர். ஸோ இப்போ நம்ம ஒரே இன்புட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ ++. ஸோ இது இன்க்ரிமெண்டிங் ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நமக்கு எப்படி சொல்றதுன்னா ஸோ நம்ம ஏஎல்யூவில் டேரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்கும், அதாவது இன்க்ரிமெண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம டேரெக்டாக பண்ணும்போது ஸோ அந்த ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ num ஈக்குவல் டு num +1 அப்படின்னு. ஸோ அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ மெமரியில் அது லோட் ஆகிட்டு தென் அந்த 1 லோட் ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆட் ஆகும். பட் இந்த இடத்துல அப்படி ஆகாது. ஸோ டேரெக்டாக நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கனால நம்ம டேரெக்டாக அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ தென் 4 பிரிண்ட் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இதை நம்ம டேரெக்டாக உள்ளே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ தென் அகெயின் நம்ம ப்ளஸ் ஏன் முன்னாடி போடணும், இது பின்னாடி போடணும், ஏன் முன்னாடி ஆட் பண்ணக்கூடாதான் நீங்கள் கேட்கலாம். பண்ணி பார்ப்போம். ஸோ கம்பைல்.
ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்னே இருக்கு. ஸோ ஏன்னா ஸோ ப்ரிஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்த்தோம்னா ஸோ இந்த வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ எப்போ அப்படின்னா ஸோ இந்த செமிகோலனுக்கு அப்புறம், ஸோ அதாவது இந்த பிரிண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து நமக்கு க்ரீன் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இது 4 அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல இது 4ன்னு இருக்கும். ஸோ அதனால ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ரெண்டாவது பிரிண்ட்லையும் அது 4ன்னா பிரிண்ட் ஆகும். பட் இப்போ பிளஸ் நம்ம முன்னாடி போடும்போது ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனே அது இன்க்ரிமெண்ட் பண்ணிடும். இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ இது இந்த இடத்துல 5 இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் 4 இருக்கும். ஸோ இதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸும். ஒரு வேலையை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் இருக்கும்போது நமக்கு கண்டிப்பாக ஒரு டிக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் இதுவும். ஸோ வேல்யூஸை இன்க்ரிமெண்ட் பண்ணும். தென் அப்படியே பெர்ஃபார்ம் பண்ண ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ num1 ப்ளஸ் ஈக்குவல் டு ஸோ num2 அப்படியே வந்து இந்த இடத்துல 1 மட்டும் போட்டிருந்தோம். ஸோ அந்த இடத்துல என்ன எடுக்கும் அப்படின்னா ஸோ num1 ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல இது எப்படி இருந்துச்சுன்னா num1 ஈக்குவல் டு num1 + 1 அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ இதுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கும்போது num1 + num2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் num1லயே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளால வேற ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். மல்டிப்ளிகேஷனும் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஸோ num1 2 மல்டிபிள் ஆகிட்டு தென் அது num1லயே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இங்கே செமிகோலன் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 15. ஸோ num1ஓட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அடுத்து 15 அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம சப்ராக்ஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிவிஷன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே இந்த இடத்துல நம்ம இப்படி பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி, அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.